கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆவியான தாமே எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் வழி நடத்துறீங்க. நன்றி ஏசப்பா. அப்பா ஆண்டவரே, இந்த மாதம் தொடங்கி கடைசி வாரத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்தீங்க, உண்ண ஆகாரம் கொடுத்தீங்க, உட கொடுத்தீங்க, இருக்கிற இருப்பிடத்தை நல்ல சீதோச நிலையை கட்டளையிட்டு தந்தீங்கப்பா. அப்பா நீங்கள் எங்களை தோல் மீது சுமந்து கத்தாவே கரடு முரடான பாதைகளிலும் ஆண்டவரே நீங்கள் அரவணைத்து எங்களை பாதுகாத்தீங்க ஏசப்பா. அந்த நேரத்தில் அப்பா அசைவாடுற தேவன் எங்கள் மத்தியில் அப்பா அந்த ஆலயத்தில் நீங்கள் அசைவாடி கொண்டு இருக்கிறபடியால் நன்றி கத்தாவே ஏசப்பா. ஆரம்ப ஜெபமும் துதியின் வேலை, பாடலின் வேலை, பிரசங்கத்தின் வேலையில் நீங்கள் எங்களோடு கூட இருங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆத்துமாக்களை ஆண்டவரே கூட்டி சேருங்கப்பா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவரே ஏசப்பா. ஆத்துமாக்களை எங்களுக்கு கூடிய சீக்கிரம் நிறைய பேரை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்கள் நல்ல பிதாவே. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. தூதர்கள் வந்து மேல ஆண்டவர பரலோகத்துல தூதர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு அவர் வந்து தூதர்கள் வந்து அங்க ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் அவருக்காக நம்ம ஆராதிக்கிறோம். ஆனா அங்க தூதர்கள் வந்து என்ன பண்றாங்களாம், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அவர் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பரிசுத்தர் சத்தம் மட்டும்தான் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவர் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில என் பிள்ளைங்க என்னை ஆராதிக்கிறாங்க, என்ன ஆராதிக்கிறதுக்காக, எனக்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு கூடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து அங்க தூதர்களுடைய ஆராதனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பூமியில என் பிள்ளைங்க எனக்காக நன்றி செலுத்தி இருக்காங்க, நான் அங்கதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுக்க முடியும்னு நம்ம பக்கம் அவர் திரும்பி நம்மளுடைய ஆராதனைக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது தகப்பனே. இந்த பூமியில எங்களுக்கு எத்தனை உறவுகள் இருக்கலாம், எங்க பெற்றோர் இருக்கலாம், கணவன் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், எத்தனை உறவுகள் இருந்தாலும் உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உங்களுக்கு நிகர் இங்க யாருமே கிடையாது. எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு உங்களால மட்டும்தான் முடியும் தகப்பனே. ஒரு அற்புதமும் ஒரு அதிசயமும் எங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நடக்கணுமோ அதை செய்யாத உங்களால மட்டும்தான் முடியும் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர்,
கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஆளுகை செய்யப்பா, இருதயங்களை ஆளுகை செய்ய தகப்பனே. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் மனுஷீகங்கள் ஒளிந்து போகட்டும், எங்கள் சுயங்கள் சாம்பலாகட்டும் தகப்பனே. உமக்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்லி உம்மை நாங்கள் பாட வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எண்ணில்லாத நன்மைகளுக்காக நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். பாடல் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் என்ற பாடலை நாம் பாடலாம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றுமில்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். காற்றுமில்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை,
கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. ஏசப்பாவும் இன்னொருத்தரும் பேசிக்கிட்டாங்க. ஒரு கடற்கரையில் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு காலடிகள் இருந்திருக்கு. ரெண்டு ஒன்று வந்து ஏசப்பாவோடது, இன்னொன்று வந்து அந்த பிரதரோடது. இப்படி ரெண்டு நடந்து போயிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் பாருங்கள், என் கூட எங்கெல்லாம் என் கூட நீங்கள் நடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாப்பா, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னாங்களாம். ஒரு இடத்துல நிறைய கரடு முரடான முள்ளும் அது இதுமா இருக்கிற இடத்துல ரெண்டு காலடி மட்டும்தான் இருந்திருக்கு, இன்னொன்று காணும். அப்போ அவர் கேட்டாராம், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்னை கை விட்டுட்டீங்கல்ல, இப்படி நான் மட்டும்தானே போயிருக்கேன் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாராம், அது உன் காலடி இல்லை, அது என்னோட காலடி. அந்த நேரத்தில் நான் உன்னை தூக்கி நான் வச்சுக்கிட்டேன், நான் அந்த இடத்த கடந்து போனேன், உனக்கு வலிக்கும்ல குத்துனா, அதனால நான் கடந்து போனேன் அப்படின்னாராம். நிறைய நேரங்களில் அவர் நம்மளை அப்படித்தான் நடத்துறாரு. ஆமென். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின
ஆண்டவர் செஞ்ச பெரிய அற்புதத்தை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். பெரிய பெரிய காரியத்துல ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரு செஞ்சாரு செஞ்சார். பெருசுல மட்டும் இல்ல, சின்ன காரியத்துல கூட அவர் நம்மளை கவனிக்கிறார். சின்ன மைனூட்டான காரியமா இருக்கும், அதுலயும் ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார். அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறோம், அவருடைய நிழலுக்குள்ளாக இருக்கிறோம். நாம் ஒரு நாளும் கலங்க தேவையில்லை. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே என்ற பாடலை நாம் பாடுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாதுப்பா. உங்க கிருபை தான் என்னை தாங்குது, உங்க கிருபை தான் என்னை வழி நடத்துது. இன்னைக்கு நான் உயிரோட இங்க நிக்கிறது உங்க கிருபை. இன்னைக்கு நான் உயிரோட இங்க நிக்கிறது கிருபை. இந்த மாசம் முழுவதும் நடத்தி இந்த மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமையில எங்க நிக்க வச்சது உங்க கிருபை. நான் நல்லா சாப்பிட்டதுனால நான் நிக்கல, நான் ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்டதுனால நான் இங்க நிக்கல. என்னை நிக்க வச்சது உங்க கிருபை. நான் நல்லா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது உங்க கிருபை. நான் உயிரோட இருக்கிறது உங்க கிருபை. எல்லா ப்ராப்ளம்ஸையும் தாண்டி வர செஞ்ச கிருபை. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையாவே அவரோட கிருபை தான் நம்மளை தாங்குச்சின்ற எண்ணம் யாருக்கு இருக்கோ அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். உங்க தான் கிருபை தான்ப்பா என்னையும் ஆண்டவர் நடத்தினது கிருபை. நான் அப்பாவை பார்த்து பாடுறேன். யார் யாரெல்லாம் ஆண்டவர் தான் நடத்தினாருன்ற எண்ணம் இருக்கும் அவங்களும் அப்பாவை பார்த்து சொல்லாமா? நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த நாளிலே என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபையை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகும்படியாக நாங்கள் சிறுகும்படியாக உங்களை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட ஆமாண்டவரே, எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கேன். சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. நன்றி 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 நன்றி. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நம்ம கையெல்லாம் நல்லா அப்படி செய்வோமா? நம்ம கையெல்லாம் நல்லா அப்படி செய்யணும். நமக்கு செய்ய முடியல, கையை நல்லா அப்படி செய்ய முடியுது. ஆமென். நம்ம ஃபிங்கர்ஸ் நம்மளால நல்லா ஹல்லேலூயா. நம்ம காலை நல்லா நம்மளால அசைக்க முடியுது. நம்ம ஆமென். உள் உறுப்பு நல்லா வேலை செய்யுது. ஆமென். இதெல்லாம் நம்ம பாக்குறோம். கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாம் நம்ம கண்ணாடி ஆமென். முன்னாடி எல்லாம் தெரியுது. உள்ளுக்குள்ள நம்ம உறுப்பு எல்லாம் வேலை செய்யுதா? ஆமென். நம்ம கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா? ஆமென். நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம இருக்கோமா? ஆமென். நம்ம ஹார்ட் நல்லா வேலை செய்யுதா? ஆமென். கரெக்டா நடந்து போயிட்டு வரோமா? நரம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கா? அப்பா கிருபை. ஓ அப்பா ஹல்லேலூயா கிருபை. ஹல்லேலூயா. நரம்புல ஏதாவது பிரச்சனை, ஏதோ ஒரு நரம்புல பிரச்சனை வந்துச்சுன்னா அது வேற ஏதோ ஒரு பாதிப்பை கொண்டு வந்துரும். ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்மளால முடியுது. நல்லா பாக்குறோமே, நல்லா பேசுறோமே, நல்லா நடந்து போறோமே. நமக்கு மத்தவங்க உதவி செய்யற அளவுக்கு இல்லாம ஆண்டவர் நம்ம வேலையை நம்மளையே செய்ய வச்சிருக்காரு. நன்றி அப்பா. மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நன்றி கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. மாறாத நல்ல கிருபையே. என்னை பாவின்னு பார்க்காம உங்க ரத்தம் கொண்டு எங்களை கழுவுனீங்களே. எங்களை புறக்கணிக்காம எங்களை சேர்த்து கொண்டது உங்க கிருபை. ஒவ்வொரு நாளும் நாங்க செய்யாத தப்பு இல்ல, ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான்ப்பா உங்க சமூகத்துல வரும். ஆனால் எங்களை துரத்தி விடாம எங்களை கட்டி அணைத்தது உங்க கிருபை. எங்களை கட்டி அணைத்தது உங்க கிருபை. எங்களை நேசிக்கிறீங்கப்பா, எங்களை அரவணைக்கிறீங்க தகப்பனே, எங்களை பாதுகாக்கிறீங்க தகப்பனே. எங்களை கைவிடலையே, எங்களை விட்டு விலகலையே. ஆபத்து நாச மோசங்களுக்கெல்லாம் எங்களை பாதுகாத்தீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. 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 நன்றி இயேசுவே.
இயேசு பரிசுத்தர், இயேசு பரிசுத்தர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்ல பாதுகாப்பவர், 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 பலன் தருபவர், பலன் தருபவர், பலன் தருபவர், பலன் தருபவர், Holy Spirit. பலன் Thank you, Lord. தொடர்ந்து எங்களோடு இடைபெறுங்க. மீதியான வேலை உமது கரத்திலே தருகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சபையின் வாக்குத்தத்தம் சங்கீதம் 122 வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. நான் முதலில் சொல்லுகிறேன், எனக்கு பிறகு நீங்கள் இதை அறிக்கை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். RGCA, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. RGC இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. RGCயில் இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு RGCக்கு போகும். ஆமேன். இந்த நாளிலும் நமக்கு அறிவிப்பை சொல்வதற்காக நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் ஹாரி வருவாங்க. நம்ம எப்பொழுதும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நன்ற ஒரு ஆராதனை, ஹல்லேலூயா, ஆவியில் நல்ல ஒரு அனுபவம் நம்ம இன்னமும் மறுபடியும் பெற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. இப்பொழுது கூட சபையின் அறிவிப்பு, கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே RGC சார்பாக உங்களை வரவேற்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விருத்தி அடை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருந்தீங்கன்னா உங்கள் கைகளை உயர்த்தி, அதாவது உங்கள் இருக்கை விட்டு எழுந்திருந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். RGC சபையாக நாங்கள் உங்களை உற்சாகம் வரவேற்கிறோம். எல்லாம் கைகளை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. அல்லது நீங்கள் வேறு எந்த சபையில் வசிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபைக்கு அங்கத்தினராக இல்லாதிருந்தால் நம்முடைய RGC சபை உங்களை அன்பாக வரவேற்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது நம்முடைய கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை செய்தோம். அடுத்ததாக இருதயம் நிறைந்த காணிக்கை கர்த்தருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நன்றியுள்ள இருதயத்தில் இருந்து கர்த்தருக்கென்று விதையை விதைக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட உங்களுடைய வலது கையில் உங்களுடைய காணிக்கைகள் எடுத்துக்கொண்டு விசுவாச அறிக்கை என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்லும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய வலது கையை உயர்த்தி, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் தம்முடைய ஐசுரியத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறவனுக்கு விதையையும்
புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் இருக்கிறதான சிஸ்டர் பிரின்சி அவர்கள் வந்து காணிக்கைக்காக பாடல்களை பாடுவார்கள். அப்பொழுது நம்ம காத்திருக்கின்ற காணிக்கை விதைப்போம். ஆமேன். தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். குறித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. குறித்ததாய் இயேசுவு பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மற்றொரு அறிவிப்பு ஒன்று இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு சண்டே, ஆகஸ்ட் மந்தோட ஃபஸ்ட் சண்டே நம்ம சபையில் வந்து திருவிருந்து ஆராதனையும் நடைபெற இருக்கிறது. அதே மாதிரி இந்த நாளில் ஒரு விசேஷத்தை சாட்சி சொல்லணும் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜெசிகா ஹாரி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அவங்க சாட்சி ஷேர் பண்ணதுக்கப்புறம் பாஸ்டர் வந்து நம்முடைய காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணி வார்த்தைக்குள்ளாக செல்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் கிட்ட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து லீவ் தேவைப்பட்டுச்சு. சரி, திரும்பவும் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் இவர் மட்டும்தான் பாப்பாவை பார்த்துக்கிறனால எனக்கு திரும்ப அந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி அந்த இப்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம ப்ரூஃப் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த 6 மாதத்துக்கான மெட்டர்னிட்டி சேலரி அது வந்து நம்மளுக்கு கிளைம் பண்ணி கொடுப்பாங்க கம்பெனி சைட்லேருந்து. அது வந்து ஒரு சில காரணங்களினால எனக்கு வந்து அது இல்லை, உங்களுடைய அந்த சேலரி லிமிட் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே வந்து அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு, அதனால் நாங்கள் இஎஸ்ஐ சைட்லேருந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி என் கம்பெனி வந்து எனக்கு கோயம்புத்தூர் தான், ஆனால் இஎஸ்ஐ வந்து பெங்களூரில். ஆனால் பெங்களூரில் இஎஸ்ஐயில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நாங்கள் உங்களுக்கு வந்து கிளைம் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் கம்பெனி சைடில் கேட்கும்போது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா திரும்பவும் அந்த கம்பெனியில் வந்து நான் ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்னோடய சூழ்நிலை வந்து ஜாயின் பண்ண முடியலை. அப்புறம் வந்து நான் ஒரு நாள் சுத்தமாக மனசு கேட்கல, ஏன்னா எனக்குன்னு அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து பாஸ்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது பாஸ்டர் வந்து எனக்கு ஒரு வாக்குத்தத்த வசனம் மாதிரி ஒன்று சொன்னாங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டேன். அந்த வசனத்தை வந்து எனக்கு அனுப்பி எனக்கு சொன்னாங்க, உனக்குன்னு இருந்தால் அது உனக்கு தான் மக வரும், கர்த்தர் உனக்கு கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்றைக்கி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாங்க. அது கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 8 months கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்து திருப்பூரில் இருக்கிற இஎஸ்ஐ வச்செல்லாம் நாங்கள் நிறைய பேசி பார்த்தோம்.
எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை. கடைசியில் முடியாத பட்சத்தில் இது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தப்போ அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஹெச்ஆர்கிட்ட அவங்ககிட்டலாம் சொல்லிவிட்டு ஒரு முறை நேர்லேயே போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே தான் இருந்துச்சு. பாப்பாவுக்கு 1 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா 1 இயருக்கு மேலே அது கிளைம் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 1 இயருக்கு மேலேயும் ஆயிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு 1 இயர் முடிஞ்சு 3 மந்த்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து இஎஸ்ஐலேருந்து அவங்க கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. அது எப்படின்னா அவங்களே வந்து நாங்கள் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல, ஆனாலும் கர்த்தர் வந்து எங்களுக்காக அது பின்னாடி வந்து எப்படி ஒர்க் பண்ணாருன்னா அந்த கம்பெனியுடைய சிஇஓவோட ஃப்ரெண்டு வச்சு அப்படி மூவ் பண்ணியிருக்காங்க. சிஇஓட ஃப்ரெண்டை வச்சு அந்த பெங்களூர் இஎஸ்ஐயில் ஒர்க் பண்ணுறவங்க மூலமாக வந்து அது பேசி இது நடக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தப்போ கர்த்தர் வந்து அற்புதமாக அதை நடத்தினார். நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு சில திங்ஸ் வாங்குறதுக்காக அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளானில் இருந்தோம். ஆனால் அந்த அமௌண்ட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு வரல. கரெக்டாக அந்த பொருளெல்லாம் வாங்குகிறோம், அதே அன்றைக்கி வந்து அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வந்துடுச்சு அப்படின்ட்டு மெசேஜ் வந்த உடனே எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. கர்த்தருக்கு நன்றி சொன்னோம். எனக்கு வந்து பர்சனலாக ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை வந்து உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த வசனம் வந்து எனக்கு கர்த்தர் உணர்த்திட்டே இருந்தார். அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சுன்னா கம்பெனியுடைய ஹெச்ஆர் வரைக்கும் பேசி அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே, அது வந்து கம்பெனியுடைய சிஇஓவோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து அது பேசுனது தான் எனக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து எனக்கு புரிஞ்சது. கர்த்தர் இப்படி நடத்தியிருக்கிறாரு அற்புதமாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் இன்றைக்கி கூட அக்கா நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம். அந்த பாட்டில் கூட வார்த்தையினால் சொன்னது எல்லாமே வந்து கர்த்தர் நிறைவேற்றி காமிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ஆவியானவரால் நான் உணர்த்தப்பட்டேன். கர்த்தருக்கு இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தாவீது சொன்னார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அந்த பழம் புளிக்குமா இனிக்குமான்னு தெரியும் இல்லைங்களா? உண்மையிலுமே எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை சொல்லி முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த குழந்தையை தூக்கிட்டு நானும் என்னுடைய மனைவியாரும் அலையாத இடமே இல்லை. அத்தனை காரியங்கள் நடந்தாலும் ஒரு இடத்துல ஓய்ந்து போய் அமர்ந்துட்டோம். நம்மளே பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறோமே, கர்த்தர் கிரியை செய்யறதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் நானும் என்னுடைய துணைவியாரும் அமர்ந்து ஜானப்பாட்டை பேசிகிட்டு இருக்கோம். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் உண்மையிலுமே ஏற்ற வார்த்தை ஒரு வாயில்னு ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. வெயிட் பண்ணுமாக, ஆண்டவர் உங்களுக்கானதை திறந்து கொடுப்பார் அப்படின்னு அந்த வார்த்தையை நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றி கவலையே எங்கிட்ட இல்லை பாருங்கள். அதெல்லாம் தூக்கி போட்டு விட்டுருமா, கர்த்தர் பார்த்துக்கு வருமான்னு. வீட்டுக்கான திங்ஸ் வாங்குகிறோம், இருக்கிற பணத்தில் வாங்குகிறோம், இனி வருமா இல்லை குறையுமான்லாம் தெரியாது. ஆனால் ஒரு விசுவாசம், அதை விசுவாசத்தோடு நாங்கள் துவங்கணும் பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அதுக்கப்புறம் அந்த காரியங்கள் நடந்தது பாருங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் வீடு வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அந்த மெசேஜ் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. பொருள் வீடு வர்றதுக்கு முன்னாடியே பணம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. எப்பயுமே பொருள் வாங்குறதுக்கு பணத்தை செலவு பண்ணுவோம் இல்லைங்களா? நாங்கள் பொருளை வாங்கிட்டு பணம் எங்களுக்கு வந்துடுச்சு. கர்த்தர் அவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆகவே ஆர்ஜிசி சபை ஒரு சிறந்த நிலம். ஹல்லேலூயா. நாங்கள் இது மனதார நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்கள் இருதயத்திலேருந்து நாங்கள் சொல்கிறோம். உண்மையாகவே பாருங்கள், என்னுடைய விதையை நான் இங்கே விதைக்க ஆரம்பிச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையில் ஒரு உயர்வை கொடுத்தாரு ஆண்டவர். என்னுடைய வருமானத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட்டை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எங்கள் எல்லைகளை பெருசாக்கிட்டே வராரு. ஹல்லேலூயா. பொருளை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் உட்காந்து நானும் என் துணைவியாரும் பேசுகிறோம். ஏன்ப்பா பொருள் வச்சுட்டோம், இடம் காலியாக இருக்குது, இடம் வந்து இல்லையே, நெருக்கடியாக இருக்குது அப்படின்னு, நம்ம என்ன பண்ணலாம், இதை தூக்கி வெளியே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், என் ஆவியிலே போட்டு உணர்ந்தேன் பாருங்கள். பொருளை கொண்டு வந்துட்டாருன்னா இடத்த பெருசாக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இல்லைங்களா? இடத்த பெருசாக்க போகிறாருமா. அடுத்து வீடுன்னு வரல, மனசுக்குள்ளே பங்களாக்களை நீ கட்டுவப்பா அப்படின்னு வந்து. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது இல்லைங்களா, அவனுடைய அரண்மனைக்குள் சுகம் இருக்கும். நீங்கள் அரண்மனையை கட்டுவீங்க, அதுக்குள்ளே சுகம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். நம்முடைய சூழ்நிலை பார்க்குறதுக்கு ஒன்றுமில்லாத போல் இருக்கலாம், எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தை உங்களுக்கு தூண்டும்படியாக சொல்லுகிறேன். கண்மூடித்தனமாக விசுவாசிக்கிறேன், பரவாயில்லைங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. யாரை விசுவாசிக்கிறோம்? கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். நம்ம ஏதாவது கிடைக்குமேன்னு எதிர்பார்த்து விதைக்க வேண்டாம்.
கொடுக்கிறவர் இருக்காருன்னு சொல்லி விதைச்சா போதும், எல்லாம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம இப்போ தேசத்துங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். ஆர்ஜிசி சபைக்காக முதலாவது நம்ம செபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே யாராவது வாதிஸ்தர்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கரங்களை மாத்திரம் உயர்த்துங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்துக்காக நாங்கள் செபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம சபையாக ஒன்று கூடி செபிக்கும் போது பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சிஸ்டர் கீதா அவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் செபிப்போம். அவங்களுடைய வீசிங் ப்ராப்ளத்துக்காக சுவாசிக்க முடியாதபடிக்கு தொந்தரவு ஏற்படுகிறது என்று கடந்த 2 நாட்கள் முன்பாக கேட்டுக்கொண்டாங்க. இப்பொழுதும் கூட நம் சபையிலே கடந்து வந்திருக்காங்க. எல்லாரும் உடைய வலது கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி கர்த்தருடைய நாமத்துக்கென்று அவருடைய தழும்புகளாலே சுகத்தை நாம் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்போ நாங்கள் சபையாக, ஆர்ஜிசி சபையாக கூடி அருமையான சகோதரின் மேலே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக என்று பேசுகிறோம். ஆண்டவரே, சுவாசிக்க தடையாய் இருக்கிற எந்த உறுப்பாக இருந்தாலும், எந்த தசையாக இருந்தாலும், எந்த நரம்பாக இருந்தாலும் இயேசுவின் வல்லக்கரம் தொட்டு ஆண்டவரை சுகம் அளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் சுவாசத்தை ஊதி ஆண்டவரை நீங்கள் சுகமடைய செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் தழும்புகளாலே சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நம்முடைய சர்ச்சுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆத்துமாக்களுக்காக புதிய ஆத்துமாக்களை தந்து விட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா. நாள்தோறும் ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் உணருங்க, நாள்தோறும் சபையிலே சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே, அப்போ ஆர்ஜிசி சபைக்கு நீங்கள் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, சேர்ஸ் நிரம்பி வழிய செய்தீர், கியூவாக நிற்கும்படியாக ஆண்டவரே, 1 ஆராதனையில் 2 ஆராதனை நடக்கக்கூடிய ஆண்டவரே ஒரு திருப்பு முனையை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்காய், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறவீர். ஆண்டவரே, சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவரே, சபையில் ஆண்டவரே ஆத்துமாக்கள் நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லையை எங்கள் கையில் கொடுத்திருக்கிறீங்க, இதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆர்ஜிபிசி பைபிள் காலேஜுக்காக நம்மளுடைய 6th பேட்ச் போயிட்டு இருக்குது. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் அதில் கலந்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து நடத்துகிறதுக்கான பெலனை கர்த்தர் தரும்படியாக ரெவரண்ட் ஜான்டினன் அப்பாவுக்கும் ஜெனிதாக்காவுக்கும் இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுக்காகவும் நம்ம செபிக்க இருக்கிறோம். எங்களுக்கு சிறந்த ஞானத்தை கர்த்தர் தரும்படியாக, கிருபை தரும்படியாக, வரங்களை தரும்படியாக, அதற்கான ஒரு அனாயிட்டிங் ஆண்டர் தரும்படியாக அவங்களுக்காக நாம் செபிக்க இருக்கிறோம். விசேஷமாய் ரெவரண்ட் ஜான்டினன் அப்பாவுக்காக நாம் செபிக்க இருக்கிறோம். அவர் ஸ்தாபகராக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த ஊழியத்தில் அவர் தலைமையின் ஒரு தலைவராக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தேவன் ஞானத்துக்காக, கிருபைகளுக்காக, வரங்களுக்காக செபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆரோனின் தலைமையில ஆண்டவரே சிந்தப்பட்ட அபிஷேகம், ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஆண்டவரே அவன் தாடியின் வழியாக அவனுடைய சிரசின் மேல சிந்தினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய நீர் ஏற்படுத்தி கொடுத்ததான ஆண்டவரே ரெவரண்ட் ஜான்டினன் அப்பாவுக்கு நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாய் வெளியப்படும் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியக்காரர்கள் மேல அபிஷேகத்தை ஊற்றுவீராக தகப்பனே, வரங்களினால் நிரப்புவீராக ஆண்டவரே. மகிமையின் கர்த்தர் அவர் வாயின் வார்த்தையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அநேகரை கட்டட்டும், அநேகரை சீர்படுத்தட்டும், அநேகரை உயர்த்தும்படியான வார்த்தைகள், தட்டி தூக்கக்கூடிய வார்த்தைகளை உண்டாக்கட்டும் ஆண்டவர். ஆறுதல் படுத்துகிற ஆண்டவர், பலப்படுத்துகிற, விசுவாசத்தை தூண்டுகிற, கிருபையை போதிக்கிற வார்த்தைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினாயும் உப்பா சாரம் ஏற்றினாயும் இருக்கட்டும் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தை உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஸ்டாஃபுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஜனதாக்காவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஜெசிகாவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ரூத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், கிறிஸ்டிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, கிருத்தியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம், பரிமளா அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம், சுப்லட்சுமி அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹாரி எனக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரபா ஜான் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஸ்டாஃபும் மேலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அபிஷேகம் உண்டாகட்டும் ஆண்டவர்களுக்கான பெலனையும் ஞானத்தையும் அபிஷேகத்தை தந்து பலப்படுத்தி இன்னும் இந்த ஊழியத்தில் சஸ்டெயின் பண்ணுகிற கிருபையை தாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையை தாரும் தாரும் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்படியே செய்தக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
தொடர்ந்து ஆர்ஜிஎஃப் ப்ரேயர் ஃபெலோஷிப்புக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 குடும்பங்கள் அட்டன் பண்ணி கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்காக உடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 280-300 பெயர்களை தினந்தோறும் நாம் வாசித்து தேசத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து அந்த ஊழியங்கள் தடைபடாதபடிக்கு கர்த்தருடைய வல்லமை அந்த சின்ன குழுவின் மூலியமாக அநேக ஊழியங்களை தாங்கக்கூடிய ஆண்டவர் அதுக்கான ஆட்களை தந்திருக்காரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு. அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நிறைய ஊழியக்காரர்கள் பங்கு கொண்டிருக்கிறாங்க. விசேஷமாய் ஊழியக்காரர்களாக நாம் செபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா சமூகத்தில் செபிக்கிறோம் தகப்பனே. ரெவரண்ட் ஜான்சன் அப்பாவுக்காக, ஆண்டவரே நிக்கோலாஸ் அண்ணாவுக்காக, ஆண்டவர் ஃப்ராங்க்லின், ஆண்டவரே பாஸ்டர் ஃப்ராங்க்லின் அவர்களுக்காக, சந்திரகலா மெஸ்ஸி அவர்களுக்காக, தெபோராமாவுக்காக ஸ்தோத்திரம், யாபேஸ் பாஸ்டருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹாரிக்காக உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்ற வார்த்தைகள் தினந்தோறும் அவங்க வாயிலே அருள்வீராக தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலப்படுத்துவீராக, இன்னும் ஊழியக்காரர்கள் எல்லையை விரிவாக்குவீராக, தேவைகளை சந்திப்பீராக. அந்த ஆர்ஜிஎஃப் ப்ரேயர் ஃபெலோஷிப் ஊழியத்தை இன்னும் ஆண்டவரே அநேக இடங்களுக்கு கடந்து செல்ல உதவி செய்வீராக தகப்பனே ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு நபர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் தேசங்களுக்காக செபிக்க முடியாது உதவி செய்திருக்கிறீர். தமிழகத்திலே மாவட்டங்களுக்காக, மாநிலங்களுக்காக நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே கர்த்தருடைய ஆவியான ஒரு விடுதலைக்காக நாம் செபித்துக் கொண்டிருக்கிறோம். வாலிப சகோதரர்களுக்குள்ள ஆண்டவரே மதுமான பிரச்சனைகளுக்கு, போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படும்படியாக நாம் செபித்துக் கொண்டிருக்கோம் தகப்பனே. அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க தகப்பனே. அரசாங்கம் புதிய சட்டங்களை கொண்டு வரும்படியாக நாம் செபித்தோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே தகப்பனே அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, இன்னும் எல்லைகளை விரிவாக்குங்க தகப்பனே. அநேகரோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ஊழியத்தின் சார்பாக மிஷனரிகளை தாங்கும்படியான காரியங்களை செய்தீர் ஆண்டவர். இன்னும் ஆண்டவர் அநேக ஊழியர்களுக்கு தாங்கும்படியாக அந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். அதுக்காக உதவி செய்யும் ஆண்டவரே, பலப்படுத்துங்க. கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. நம்ம ஒன்றாக கூடிய ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் பெருத்த தேவன், பெருத்த பலனை தருகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தொடர்ந்து நம்ம மத்தியிலே பாஸ்டர் ரெவரண்ட் ஜான் தினகரன் அப்பா வந்துட்டு நம்ம காணிக்கைக்காக செபித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாக நடத்துவார். ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை சொல்லி ஆண்டவர் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் இந்த காலை வேளையிலே ஒரு சிறு குடும்பமாய் நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. நீங்கள் எங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க, எங்கள் மத்தியிலே உலாவுறீங்க. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் உமக்கு மறைந்தது அல்ல, எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. we are so transparent before you Lord, we are so transparent. ஒரு கண்ணாடியிலே காரியத்தை பார்க்கிறது போல எங்கள் உள்ளத்தின் காரியத்தை பார்க்கிற கர்த்தர் நீர். ஒன்றும் உமக்கு மறைவானதில்லை. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிப்பீராக. 30, 60, 100 பலன்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர. வீட்டின் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே. வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்துங்க. அப்பம், தண்ணீர், பிசைகிற தொட்டி, எண்ணெய் வருமானங்களை ஆசீர்வதித்து வீட்டின் தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த செய்தி வேளையிலே நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு கிரியை செய்வீராக நாங்கள் சொல்லுகிறோம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஒரு மறுரூபத்தை உண்டு பண்ணட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், அல்லேலூயா. இப்படி கருத்தில் இருக்கக்கூடிய வேதத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்வோம். சொல்லுவோம், என்னோடு கூட அறிக்கை செய்யுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். அவைகள் என் பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறேன். வேத வசனம் நான் யார் என்று சொல்லுகிறதோ அதுவாக தான் நான் இருக்கிறேன். வேத வசனம் நான் எதை உடையவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதோ நான் அதை உடையவனாக இருக்கிறேன். வேத வசனம் என்னால் எதை செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதை என்னால் செய்ய முடியும். இன்று என்னுடைய செவிகள் வேத வசனத்திற்கு சாய்ந்ததாகவும் என்னுடைய மனது வேத வசனத்திற்கு திறந்ததாகவும் இருக்கிறது. வேத வசனம் சொல்லும் தேவையான மாற்றங்களை என்னுடைய இருதயத்தில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான தைரியத்தையும் பக்குவத்தையும் தாழ்மையையும்
பரிசுத்தாவியானவர் இன்று எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து வருகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்வோம் புலம்பல் 3ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம். சரி, வாசிக்கலாம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. எல்லாரும் சொல்லுவோம், என் பின்னாடி நீங்க சொல்லுங்க. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. பிரைஸ் காட். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறதுனா that we are not consumed அப்படின்றாங்க. இங்கிலீஷில் கன்சியூம்டு அப்படின்னா, கன்சியூம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சுட்டரிக்கப்பட்டு அப்படியே சாம்பலாக போகிறதுக்கு பேரும் என்னதான், கன்சியூம் அப்படின்ற. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஒன்றுமில்லாமல் போகாமல் இருப்பதற்கு காரணம், அல்லேலூயா, எத்தனை பேர் என்னை கவனிக்கிறீங்க? நானே வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், என்னை கவனிங்க. நம்ம இந்த பூமியில் ஒன்றுமே இல்லாமல் போகாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. புல் முளைக்காம போனதற்கு காரணம் சொல்லுங்களேன். நேரம் புல் முளைச்சிருக்கும் இல்லையா? இருதயசாமி பிரதர் அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். மிகப்பெரிய ஆபத்திலிருந்து மகனை கர்த்தர் காப்பாற்றினார். நம்ம எல்லாத்துக்கும் தான். எத்தனையோ பலவீனங்களை கடந்து வந்தோம், சோர்வுகளை கடந்து வந்தோம், விபத்துகளை கடந்து வந்தோம். கொஞ்ச நேரத்தில் தூக்கியிருப்பான், சட்னி ஆக்கிட்டு போயிருப்பான். ஆனால் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். இன்றைக்கு ஜீவனோடு இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. அதற்கு காரணம் ஆண்டவருடைய கிருபை. அதனால தான் பைபிள் சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சத்தமா, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது என் கர்த்தருடைய கிருபை. இந்த ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நான் உயிராய் இருப்பதற்கு காரணம் கர்த்தர் கிருபை. பாஸ்டர்மா சொன்னது மாதிரி என் கண்ணு பார்க்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. என் கையை தூக்குறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. என் காலு நடக்கிறதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. எல்லாம் கிருபை கிருபை கிருபை. நான் எங்க பார்த்தாலும் அவருடைய கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. பிரைஸ் காட். நேற்றைக்கு கூட ஒரு ஊழியத்துக்கு கடந்து சென்று இந்த சம்பவத்தை சொன்னேன் பாருங்க. நம்ம சபைக்கும் ஏன் அதை மிஸ் பண்ணணும், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னா சிலவங்களுக்கெல்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டம். அந்த நேரம் தான் கொட்டாவி வரும், வாயை திறந்து திறந்து கொட்டாவி வரும். அந்த நேரம் தான் நம்ம அங்கங்கே பறக்க பார்த்துக்கிட்டு இருப்போம். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதுக்கு மட்டும் மனசும் வராது, வாயும் வராது. பைபிளில் வசனம் சொல்லுது, தா தான்னு வானத்தை பார்த்து கேட்டு, என்னத்தை தான்னு, மண்ணு கேட்குமா? வானத்தை பார்த்து என்னன்னு கேட்குமா? தா தா தான்னு கேட்குமா? என்னத்தை கேட்கும்? மழைய. அல்லேலூயா. வெடித்த பூமி, அப்படியே சில வெடித்த பூமியெல்லாம் பார்த்துருக்கீங்களா என்ன? அந்த பூமி சொல்லாமல் என்ன கேட்குதுன்னா தா தா தான்னு கேட்குது. மேலே ஒரு நாள் வானம் பொழிகிறது. அல்லேலூயா. இந்த பூமி அப்படியே நிறச்சி விடுது பாருங்க. தேவன் மழையை வருஷிக்க பண்ணி அந்த பூமியை நனைக்கிறாரு. நல்லா தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, நல்லா கவனிங்க, நல்லா தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு மடக்கு மடக்குன்னு அந்த மண்ணிலிருந்து ஒரு சின்ன செடியை கூட வளர வைக்காம அந்த மண் இருக்கும்னா அந்த மண் சபிக்கப்பட்டு இருக்குமா? சபிக்கப்பட்ட நிலம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
நல்லா குடிச்சிட்டு மண்ணுனா என்ன செய்யணும்? செடியை முளைப்பிக்கணும். அதுக்கு தான் அது மண். நிலம்னு ஏன் இருக்குன்னா செடியை வளர வைக்கிறதுக்கு பேர் தான் மண். நீ தண்ணி கேட்ட கொடுத்துட்டேன், ஆனால் உன்னுடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றினேன்னா தண்ணி நிறைய குடிச்சிச்சு, செடி விளைய வைக்கவே. அந்த நிலம் சபிக்கப்பட்ட நிலமா. நம்மளும் கூட அப்பா எனக்கு அதை தாங்க, அப்பா எனக்கு இதை தாங்க, ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே காப்பாத்துங்க, இந்த ஒரு முறையாச்சுன்னு தூக்கி விடுங்கன்னு எத்தனையோ முறை நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்டோம். ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சாரு? உதவி செஞ்சார், நன்மை செஞ்சார். ஆனால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் நம்ம இருந்தோம்னா நம்முடைய இருதயமாகிய நிலமும் எப்படிப்பட்டதாக தான் இருக்குமா? தானுவோம் பாருங்க ஜபத்தில். ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவர் இதை செய்யுங்க, அதை அப்படி செய்ய இப்படி. ஆண்டவர் கொடுப்பார், வச்சுக்கோ. நல்லா வாங்கிட்டு என்ன செய்கிறது? ஆண்டவருக்கு ஒரு டாட்டா போட்டு பிரைஸ் காட். அதனால தான் பாருங்கள், நன்றி சொல்கிற ஒரு இருதயம் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இந்த குஷ்டரோகி கதையில் கூட பாருங்களேன், மிச்சம் 9 பேர் எங்கேன்னு கேட்குறாரு. அதன் அர்த்தம் என்னன்னா ஹீ எக்ஸ்பெக்ட்ஸ், அவர் எதிர்பார்க்குறாரு யாராவது நன்றி சொல்ல. இந்த கூட்டத்தில் அப்படியே தேடுறாரு, யாராச்சும் நன்றி சொல்கிற யாராச்சும் இருக்காங்களா? நன்றி ஈஸியாக வராதுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். என்ன சொல்கிறேன்னா, இந்த நன்றி இருக்கிற இருதயம் அவ்வளவு லேசாக வரதில்லை. இந்த நன்றி சொல்லணும்னா 2-3 காரியம் என்கிட்ட இருந்து வெளியே போகணும். அப்போ தான் அந்த நன்றி உண்மை உள்ளதாக இருக்கும். என்ன போகணும்? வெட்கம், மானம், சூடு, சொரணை, இதெல்லாம் போனவன் தான் உண்மையான நன்றி சொல்லுவான். ஆமென். எத்தனை பேர் புரியுது? வெட்கமான சூடு சொரணை இல்லாதவன் தான் உண்மையான நன்றி சொல்ல முடியும். வெட்கமான சூடு சொரணை பார்க்குறவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர்னா ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாள். இந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்குறவன் உண்மையான நன்றியை. எனக்கு உதாரணத்துக்கு சிஸ்டர் பிரின்ஸி எனக்கு ஒரு 200 ரூபா கொடுத்துருந்தாங்க. நான் பணமே இல்லாத நேரத்தில் பிரின்ஸி சிஸ்டர், பாஸ்டர் இருந்தாங்க பாஸ்டர் 200 ரூபா வச்சுக்கோங்கன்னு பிரின்ஸி சிஸ்டர் கொடுக்குறாங்க. தனியாக அவங்கள்ட்ட போய் சிஸ்டர் இந்த உதவி பயங்கரமான உதவி செஞ்சீங்க சிஸ்டர்னு கும்பிடெல்லாம் போட்டு வாங்கிட்டு இங்கே வந்து கூட்டத்தில் வந்தோடனே அதை வெளியவே காட்டிக்கிறது இல்லை. அவங்க எனக்கு உதவி செஞ்சவங்களும் கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்காங்க, ஆனால் அவங்கள கண்டுக்கிறதே இல்லை. அவர் என்னமோ இவர் அப்படியே தங்க ஸ்பூனில் சாப்பிட்டது மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டே, நேற்றுக்கு தானையா போய் குனிஞ்சி சிஸ்டர் ஒரு 200 ரூபா கொடுங்க நீ கேட்ட, அவங்க உடனே இந்தாங்க பாஸ்டர்னு வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாங்க. அப்போ நான் என்ன செய்யணுன்னா என்னுடைய இருதயத்தில் அல்லேலூயா சிஸ்டர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், முடியாத சூழ்நிலையில் இருந்தேன், நீங்கள் கொடுத்தது தான் வச்சு நானும் என் பிள்ளைகளும் என் மனைவியெல்லாம் சாப்பிட்டோன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க சத்தம்மா. வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாதவன் தான் நீங்கள் கொடுத்ததை வச்சு தாங்க சாப்பிட்டோம் நாங்கன்னு சொல்ல முடியும். சில நேரம் கத்தட்டே வந்து அப்படியே ப்ரெஸ்டீஜ் பண்ணுவோம் பாருங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படியே இப்படின்றது என்ன என்ன எத்தனை பிரச்சனையில் போட்டு முட்டிக்கிட்டு கிடந்த தலையை கர்த்தர் உதவி செஞ்சார் இல்லையா? என்ன அல்லேலூ அப்படியே வெக்கம், மானம். ஆராதனை நேரத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பிரியமானவர்களே. வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா உங்களால் தான் நான் நிற்கிறேன், உங்களால் தான் நிற்குது உடம்பு, உங்களால் தான் டெய்லி சாப்பிட்றோம், உங்களால் தான் பொழப்பு ஓடுது, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இருந்திருக்கவே மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிற ஆராதனை
கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறது என் ஆண்டவருடைய சுத்த கிருபை, சுத்த கிருபை, சுத்த கிருபை. அதனால தான் பாருங்க, சிலவங்கள்ட்ட நன்றி சொல்லும்போது அப்படியே ஒன்றுமே கடவுள்கிட்ட இருந்து இவங்க வாங்காத மாதிரியும் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அவர் என்னத்தை செஞ்சிட்டார் பெருசா? நீ நிற்கிறதே ஆமாம் ஆமாம் பாய், என்னத்த வசனத்தை சொல்லி சொல்லி என்ன நடந்துச்சு? உயிரா இருக்க. அப்படிப்பட்ட தடித்த வார்த்தைகளை தயவு செய்து யாரும் பயன்படுத்தாதீங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருபோதும் இந்த கடவுளை தேடி எனக்கு என்ன கிடச்சிச்சின்னு மட்டும் ஒரு நாளும் உங்கள் வாய் சொல்லிடவே கூடாது. ஏன்னா அத்தனை நன்மையான ஈவுகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கனாலே ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சு? ஹவு கேன் யூ நோ தட் யூ ஹேவ் அ பிளான் அண்ட் பர்பஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கமும் திட்டமும் இருக்குன்றது எப்படிங்க தெரிஞ்சுக்குவீங்க? பைபிளை பரட்டுறதுனாலையா, குட்டிக்காரன் அடிக்கிறதுனாலையா? நீங்கள் உயிராக இருக்கிறதே அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. இல்லைன்னா தான் நீங்கள் போய் பரமேறி இருப்பீங்களே. முடிஞ்சுப்பா வந்துரு மேலேன்னு இருப்பார். இங்கே எத்தனை பேர் உயிராக இருக்கீங்க? கையை உயர்த்தி காமிங்க. உயிராக இருக்கவங்க மட்டும். நான் உயிராக இருக்கவங்க பாஸ்டர் சொல்லிட்டே சொல்லுங்க. பாஸ்டர் உயிராக இருக்கவங்க, பாஸ்டர் சொல்லுங்கள் சத்தமாக. உயிராக இருக்கவங்க சொல்லணும், நான் உயிராக இருக்கேன் பாஸ்டர். உயிராக இருக்கேன் பாஸ்டர்னு எத்தனை பேர் சொன்னீங்களோ உங்களுக்கு நான் சொல்கிறேன், தேவனுடைய மிகப்பெரிய திட்டமும் நோக்கமும் உங்கள் மேலே இருக்குது. ஒரு பிளான் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களை அவர் மறந்து போகலை. அவர் மறந்துருந்தாருன்னா இன்றைக்கி இந்த பூமியில் நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டீங்க. நன்மையானவைகளை நீ காண்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். எல்லாரும் சொல்லுங்கள், நன்மையானவைகளை நான் காண்பேன். நீங்கள் என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். நன்மையானவைகளை நீ காண்பாய். ஆமென். நல்லதை பார்ப்ப. இன்னும் நல்லது இருக்கு உனக்கு. முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. இன்னும் நிறைய நல்லதை நீ பார்ப்ப. ஓ ரேகாபா சந்துராபா, மனம் நிறைஞ்சு சொல்கிறேன், நல்லதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் நினைச்சார்னா இனிமே தான் நல்லதே ஸ்டார்ட் ஆகும் வாழ்க்கையில். அல்லேலூயா. இதெல்லாம் சாம்பிள் தான் இது வரைக்கும் நீ பார்த்தது. இனிமே தான் ஃபுல் படத்தையே பார்க்க போற. நன்மையான ஈவுகளை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ காணப்போகிறாய். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அப்போ கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதுக்கு காரணம் கண்டுபிடிக்க கூடாது. எதுக்குங்க நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு அப்படின்னு அல்லையிலோ. அதனால தான் அந்த நேற்றுக்கு அந்த ஊழியத்தில் இந்த கதையை நான் சொன்னேன் பாருங்கள். ஒரு வயசான தாத்தா, 75 வயது தாத்தா. அந்த தாத்தாவுக்கு ஒரு வாரமாக என்ன போல்? யூரின் போல். என்ன போல்? யூரின் போலன்னா எப்படி இருக்கும்? ஒரு வாரமாக போலன்னா எப்படி இருக்கும்? வயிறெல்லாம் ஊதிக்குச்சு, நடக்கவே முடியலை பாருங்கள். எத்தனை பேர் தெரியும் யூரின் போகாமல் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ இந்த தாத்தாவுக்கு யூரின் போல உடனே ரொம்ப முடியலை, வயிறெல்லாம் வலிக்குதுன்னு இவர் சொன்ன உடனே அவர் பிள்ளைங்க இவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் ஒரு ஊசி போடுறாரு. நல்ல ஒரு ஊசி போட்ட உடனே ஒரு 15 நிமிஷத்தில் இவருக்கு யூரின் வந்துருச்சு. போய் யூரின் போயிட்டு சந்தோஷமாக வந்துட்டார். வந்து டாக்டரை பார்த்து ஒரே அழுக, ஓன்னு அழுகிறார் இவர். உடனே டாக்டர் பயந்துட்டு, என்னங்க என் பில்லை பார்த்து பயந்துட்டிங்கன்னா 15,000 ரூபா பில்லு. எவ்வளோ பில்லு? 15,000 ரூபா பில்லு. இவர் ஓன் அழுதோடனே டாக்டர் சொல்கிறார், ஐயா என்ன பில்லை பார்த்து பயந்துட்டிங்களா? நான் வேணா கொஞ்சம் பில்லை குறைச்சிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஒன்று இவர் சொன்னாராம், அதுக்கெல்லாம் பயப்படலையா நான். பிரைஸ் காட். அதுக்கெல்லாம் பயப்பட கிடையாது நான். எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. 75 வருஷமாக எத்தனையோ முறை நான் யூரின் போயிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட ஆண்டவர் என்கிட்ட காசு கேட்டதே இல்லை.
ஆனால் நீ ஒரே ஒரு முறை என்னை போக வச்சுக்கிட்டு 15,000 ரூபா பில்லை போட்டிருக்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அப்போ என்ன சொல்கிற இந்த கதையிலன்னா, யூரின் போகிறதுக்கு கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் நீங்கள். ஆமென். யூரின் எத்தனை பேர் நல்லா போயிட்டு வந்துட்டீங்க? தேங்க்யூ ஆண்டவரே, எந்த குறை இல்லாமல் இருக்குது பாஸ்டர், ஸ்தோத்திரம் போடுங்க. எத்தனையோ பேருக்கு யூரின் போகிறது இல்லைங்க. தண்ணியை அளவளவாக குடிக்கிறாங்க, பார்த்து குடிக்கிறாங்க. இவ்வளோதான். இப்போ உதட்ட மட்டும் நினச்சிக்கிறவங்களும் இருக்காங்க. மடக்குன்னு எத்தனை பேர் தண்ணி குடிக்கிறீங்க? ஆண்டவருக்கு அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. என்ன சொல்கிறேன் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறதற்கு காரணம் ஆண்டவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே வசனம் சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், நிர்மூலமாக. என்ன எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது சத்துடைய சுத்த கிருபை. இங்கே என்ன கிருபைன்னு இந்த வசனம் நமக்கு சீக்கிரட்டை கொடுக்குதுன்னா, நான் மாறாதவர், அதான் உனக்கு கிருபை. நான் மாறாதவராக இருக்கிறது தான் கிருபையே. நான் மாறி இருந்தேன்னா நீ இருந்திருக்க மாட்ட. எப்படி? எத்தனை பேர் புரியுது? நான் மட்டும் மாறி இருந்தேன்னா இன்னைக்கு நீ இருந்திருக்கிற ஆளே புடிங்கி தூக்கி போட்டிருப்பேன் உன்னைய. நீ பண்ண அட்டூழியத்துக்கு, நீ பண்ண காரியங்களுக்கு, அந்தரங்கத்தில் செஞ்ச நீ பாவங்களுக்கு, பிரிவினை உண்டு பண்ணதுக்கு, சண்டையை மூட்டி விடுறதுக்கு, கோல் சொல்கிறதுக்கு, பொறணி பேசுறதுக்கு, பெருமை பேசுறதுக்கு, விதண்டவாதம் பேசுறதுக்கு, நீ தான் எல்லாம் சாதிச்சதுன்னு நீ சொன்னதுக்கெல்லாம் உன்னைய நான் மாறுற ஆளாக இருந்திருந்தேன்னா பிடுங்கி பிடிச்சி வேரோட தூக்கி போட்டிருப்பேன். தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். எத்தனை பேர் இந்த வசனத்தை இந்த கோணத்தில் பார்த்துருக்கீங்க? நான் மாறாதவர், அதனால நீ நிர்மூலமாகலை. நான் கிருபை உள்ளவர்னு சொல்லிட்டேன். சொன்னது தான், அதனால தான் நீ பொழைச்சிக்கிட்டு. இந்த வசனங்க இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் நம்ம வாசித்தோன்னு வைங்க, ஆண்டவர் சமூகத்தில் இந்த தெனாவட்டா நிற்கிற புத்தியே போயிடும். தன்னாடி கை என்ன செய்யும்? தன்னால் கை என்ன செய்யும்? அப்பா நன்றிப்பான்னு சொல்லும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம நல்லவர்கள், அதனால் நம்ம நல்லா இல்லை. அவர் நல்லவராக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இனியும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். இனி ஒரு வசனம், சங்கீதம் 103:4-5 வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார்? இந்த நாளில் நான் ஒரு ஹெவியான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வரல. இன்றைக்கு இது நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தைகள் அவசியமானதாய் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். நிச்சயமாய். இல்லைன்னா ஆண்டவர் இதை சொல்லி நம்மளை அனுப்பவே மாட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 103:4 வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும், சொல்லுங்க பார்ப்போம், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. உன் பிராணனை கவனிச்சுக்கங்க. இப்போ என்னை கவனிச்சுக்கங்க. உன் பிராணனை, பிராணன் அது உயிர், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நீ அழிஞ்சு போகாம, உயிர் போகாம உன்னை காப்பாற்றி ஆண்டவர் என்ன செய்கிறாரா?
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். முடினானது கிரீடம். முடினானது ஹல்லேலூயா, கிரவுன். சரி, இப்போ ஒரு முடிசூட்டுனா நம்ம நடை எப்படி இருக்கும்? அப்படியே அப்படி நடந்து பாருங்க, முடிசூட்டின நட அப்படியே வருவான் பாருங்க, அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வச்சுக்கிட்டு. ஏன்னா என்ன வச்சுட்டானா? முடிசூட்டிட்டானா. தலப்பா கட்டினாலே ஒரு ஒரு நட வருது பாருங்க, இப்படி நெஞ்ச நிமித்துக்கிட்டு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். இப்போ இந்த கிரீடம் வச்சா நம்ம நட எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ராஜா கிரீடம் வச்சா அவன் என்ன இப்படியே நடந்து போகலாம், யார் அங்கே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் செய்யப்பட்ட இந்த கிரீடத்தை வச்சா நமக்கு எப்படி நட வரும்னு பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ அந்த கிரீடம் உங்கள் தலையில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சொல்லுங்க பார்ப்போம். நான் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன். இங்கே இருக்கு, என் தலையில் அது இருக்கு, அந்த கிரவுன் இருக்கு. சொல்லுங்க, என் தலையில் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் செய்யப்பட்ட அந்த கிரவுன் இருக்குது. ஆமென். சரி, கிருபைனா என்ன, இரக்கம் என்றால் என்ன? நிறைய பேர் குழப்பிக் கொள்ளுகிற ஒரு மிகப்பெரிய ஏரியா. வாட் இஸ் கிரேஸ் அண்ட் வாட் இஸ் மர்சி? கிருபை என்றால் என்ன? அல்லேலூயா. கிருபை என்றால் என்ன? கவனிங்க, யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். தெரியாதவங்க சொல்லுங்க. புதுசாக இந்த கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. கிருபை என்றால் என்ன? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. கிருபை 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 அப்படின்னு பாடுறோம்ல, எல்லா பாட்டிலையும் ஒரு கிருபை வச்சுருப்போம். கிருபை என்றால் என்ன? ஆமென். கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு கிருபை. நல்ல எக்ஸ்பிளனேஷன், அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் தான். அல்லேலூயா. மனிதன் என்னால் செய்ய முடியாததை அவர் செய்கிறார்னா அதுக்கு பேர் என்ன தான்? கிருபை. நான் செய்கிற என்னுடைய காரியத்தை கிரியைன்னு சொல்லுவோம், அவர் எனக்காக செய்கிறத கிருபைன்னு சொல்கிறோம். நல்ல டெஃபினிஷன் சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. கிருபை என்றால் என்னென்னா, எனக்கு தகுதி இல்லாத ஒரு பொருளை எனக்கு அவர் கொடுப்பதற்கு பெயர் கிருபை. எனக்கு தகுதியே இல்லாத ஒன்றை கடவுள் எனக்கு கொடுப்பதற்கு பெயர் என்னது? கிருபை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கேட்டுட்டு வெளியே போகும்போது இன்னும் இதை மறக்கவே கூடாது. நீங்கள் கிருபை என்றால் என்ன நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை அவர் எனக்கு கொடுத்ததற்கு பெயர் கிருபை. இன்னொரு முறை சொல்லுவோம், 3 முறை சொல்லுவோம். எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை அவர் எனக்கு கொடுத்ததற்கு பெயர் கிருபை. எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை அவர் எனக்கு கொடுத்ததற்கு பெயர் கிருபை. அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு தான் அதில் முதல் கிருபை. ஆண்டவராகிய இயேசு தான் முதல் கிருபை. அவர் இயேசுவை நான் இப்போ என்றைக்கு பெற்றுக்கொண்டேனோ, என் சொந்த ரட்சகராக ஆண்டவராக நான் என்னைக்கு ஏற்றுக்கிட்டேனோ அன்னைக்கு தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. தேவனற்றவனா தூரமாக நான் இருந்தேன். என்றைக்கு இயேசு என் வாழ்க்கையில் வந்தாரோ அன்றைக்கு தான் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தது. நானும் கூட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இதுவரை நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த ரட்சகராய் சர்ச்சுக்கு போகலாம் வரலாம், அது ரட்சிப்புன்னு சொல்ல முடியாது. பெயரை மாற்றி வச்சுக்கலாம், கிறிஸ்தவ பெயர், அதை ரட்சிப்புன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பது ரட்சிப்பு கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவே என் இருதயத்திற்குள்ளே வாருங்க, உங்களை என் ரட்சகராய் என் ஆண்டவராய் ஏற்றுக்கிறேன்னு எவன் சொல்கிறானோ அவனுக்குள்ளே இந்த இயேசு வருகிறார், ஒரு ரட்சிப்பு அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யாராவது ஆன்லைனில் கூட என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த இயேசுவை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழைப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே முற்றும் ஒரு மாற்றத்தை உங்களால்
பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலே நான் தகுதி இல்லாத ஒன்றை நான் பெற்றுக்கொண்ட காரியத்திலே முதல் காரியம் என்னன்னா இயேசு தான். பிரைஸ் காட். எனக்கு இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையவே கிடையாது. ஆனாலும் இந்த இயேசு அவர் எனக்கு தந்து என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஆமென். இதுக்கு பேர் தான் நான் சொன்னேன் கிருபை. அப்போ கிருபையினுடைய விளக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை அவர் எனக்கு கொடுத்ததற்கு பெயர்தான் கிருபை. இரக்கம் என்றால் என்ன? இரண்டாவது, எனக்கு தகுதி உடைய ஒன்றை அவர் எனக்கு கொடுக்காமல் இருந்ததற்கு பெயர்தான் இரக்கம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னொரு சொல்கிறேன். எனக்கு தகுதி உடைய ஒன்றை அவர் எனக்கு கொடுக்காமல் இருந்ததற்கு பெயர்தான் இரக்கம். புரியல? எனக்கு தகுதி உடையது எது? சிலுவை. எனக்கு தகுதியுடையது எது? முள்முடி. எனக்கு தகுதியுடையது எது? கசையடிகள். எனக்கு தகுதியுடையது என்னது? சிலுவை. எனக்கு தகுதியுடையது என்னது? ரத்தம் சிந்துதல். எனக்கு தகுதியுடையது எது? செத்து போதல். அது என்னுடைய சிலுவை. இயேசுவின் சிலுவை என்னுடைய சிலுவை. இயேசு தொங்கிக் கொண்டிருந்த இடம் நான் தொங்க வேண்டிய இடம். இயேசு இயேசுவாக சிலுவையில் தொங்கல. இயேசு ஜான் தினகரனாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். எனக்கு பதில் தொங்கினார். அப்ப இரக்கம்னா என்னது? எனக்கு தகுதியுடைய ஒன்றை, எது? சிலுவை மரணம், எனக்கு கொடுக்காமல் இருந்ததற்கு பெயர் தான் அது இரக்கம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு கிருபைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு பாஸ்டர், இரக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு பாஸ்டர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கிருபைனா என்னது நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இரக்கம் என்றால் தகுதியுடைய ஒன்றை. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் காட். சரி, இப்போ இந்த கிரீடத்தை தான் நம்ம மேலே என்ன செஞ்சிருக்கிறாராம்? தகுதி இல்லாத ஒன்றை எனக்கு கொடுக்கிற கிரீடம், தகுதியுடைய ஒன்றை எனக்கு கொடுக்காமல் இருக்கிற கிரீடம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இப்போ இந்த கிரீடத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படிங்க அப்படியே துணிஞ்சு நெஞ்ச நிமித்துக்கிட்டு நடக்க முடியும்? இந்த கிரீடம் வச்சிருக்கேன்ற எண்ணம் வந்துருச்சுனாலே நமக்கு என்ன வந்துடும்? பெருமையெல்லாம் ஓடிடும். நான் என்ன கிரீடம் வச்சிருக்கேன் தெரியுமா? கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டு இருக்கிறேன். இங்கே என் பெருமையை நான் பிரஸ்தாவப்படுத்துறதுக்காக இந்த கிரீடம் கொடுக்கப்படலை. இந்த கிரீடம் ஏன் தலையில் வேற வச்சிருக்காரு தெரியுமா? சொல்லுங்க. தலையில் என் பிரேஸ்லெட் போட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு பிரேஸ்லெட் போட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு கொலுசு போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கலாம்ல. பொம்பளைங்க மட்டும் அதை சுதந்திரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வச்சாரு பாருங்க ஒரு வை. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உனக்கு முடிசூட்டி தலையில் வச்சுக்கோ. இதை ஏன் தலையில் வச்சுக்கனா, எந்த நேரமும் யோசிச்சுக்கிட்டே இரு. தகுதி இல்லாத ஒன்றை தான் நீ வச்சிருக்க ஃபஸ்ட்டு. இரண்டாவது, தகுதியுடைய ஒன்றை உனக்கு நான் கொடுக்கல. கொடுத்துருந்தேன்னா நீ கிடையாது. இன்னைக்கு எல்லாம் முடிந்ததுன்ட்டு நீ போயிருப்ப, அதோட முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு எல்லாம் முடிந்தது டெட்டலஸ்டேன் அவர் சொன்னதுனால எனக்காக எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. என் கதை முடியலை, எனக்கான எல்லாவற்றையும் அவர் முடிச்சிட்டாரு. அல்லேலூயா. காரணம் இரக்கம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். அல்லேலூயா. கடைசி ஒரே ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம கடந்து சொல்வோம். யாக்கோபு 4 அதிகாரத்தின் 6வது வசனம். பிரைஸ் காட்.
அவ்வப்போது இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பின் செய்திகள் நமக்கு அவசியமானது தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆமோதிக்கிறீங்க? பிரைஸ் காட். சில நேரங்களில் நம்மளவே நம்ம என்ன செஞ்சுருவோம், மறந்துருப்போம். என்றைக்கோ ஒரு நாள் குளிக்கிறது இல்லை, என்ன செய்யணும், என்றைக்கோ ஒரு நாள் குளித்தா பக்கத்தில் அனிமல் கூட உட்காராது, எந்திரிச்சு ஓடிடுன்னு சொல்லிடும், இல்லைன்னா அது எந்திரிச்சு ஓடிடும். அப்படி தானே? டெய்லி என்ன செய்யணும், குளிக்கணும். இல்லை லாரியிலெல்லாம் பழைய காலத்தில், இப்போல்லாம் அப்படி இல்லை, பழைய காலத்தில் லாரியிலெல்லாம் இந்த டப்பாவில் எழுதியிருப்பாங்க, இந்த பேட்ரி டப்பான்னு நினைக்கிறேன், தினமும் என்னை கவனி. என்னை கவனிக்கலைன்னா உன் வண்டி ஒரு நாள் நடு ரோட்டில் நிற்கும், தள்ளுவேன். எழுதியே போட்டிருப்பாங்க, தினமும் என்னை கவனி. எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க அதை? நீங்களாம் பழைய காலத்து ஆளுகளுக்கு தான் தெரியும், இது உங்களுக்கெல்லாம் தெரியாது. தினமும் என்னை கவனி. ஏன்னா பேட்ரி சார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா டிஸ்டில் வாட்டர் ஊற்றணும், தீர தீர அந்த வாட்டர் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பேட்ரி என்ன செய்யும், சார்ஜ் ஆகும். நீ வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் செல்ஃப் அடித்து ஸ்டார்ட் ஆகி போயிடும். இல்லைன்னா 10 பேரை நீ கூப்பிடணும் உன்னை தள்ளிவிட. சில நேரங்களிலே நம்ம என்றைக்கோ ஆண்டவருக்கு அர்ப்பணத்தை வச்சு ஓடிக்கிட்டு இருப்போம் பாருங்கள் வண்டியை. நான் 1900 சிலவங்க சாட்சி சொன்னாலே பாருங்கள், நான் 1996 அந்த நாளிலே ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஓகே, அந்த ஒப்பு கொடுத்தல் போதுமா? டெய்லி குளிக்கிறோம்ல, அதே மாதிரி டெய்லி மனசை கழுவணும். ஹலோ, டெய்லி நம்முடைய மனதை கழுவணும். டெய்லி கரை படிஞ்சிரும். டெய்லி ஏன் ஜெபிக்கணும்? நம்மளாம் தேவதூதர்கள் கிடையாது. இன்னும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சாதாரண ஏதாவது பேசிடுவோம் பாருங்கள், ஏதாவது பேசிடுவோம், ஏதாவது சங்கடப்படுத்திடுவோம் அடுத்தவங்கள, மனசு நோக வச்சுருவோம் பாருங்கள். அதை நோகம் வச்சுக்கிட்டு அதுவும் நோகடிச்சதே தெரியாமல் உலாவிக்கிட்டு இருப்போம் பாருங்கள். ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்பாட்ட, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என்னை கழுவும்படி இந்த நாளிலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் காட், அல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் வசனத்தை, யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார். ஆதலால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். என்னை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்காரனுக்கு எதிரி யாரு தான்? என் முன்னாடி பேய் ஒன்று நின்றுச்சின்னு வைங்க, அப்போ நான் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என் நாமத்தினாலே. அப்படி தானே? இப்போ எனக்கு முன்னாடி ஒரு பேய் நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய பிள்ளை நான், இயேசுவின் நாமத்தினால் என் வழியை விட்டு விலகி ஓடுன்னு சொன்னால் அது என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். ஏன்னா இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எல்லா முழங்கால்களும் முடங்க செய்கிற நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை சொன்னேன்னா பேய் ஓடிதான் தீரணும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த நாமத்திற்கு வல்லமை இருக்கிறது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், என் முன்னுக்கு இயேசுவே நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா அவரை எந்த நாமத்தை சொல்லி நான் விரட்டுவேன்? எனக்கு முன்னாடி அருவாவை வச்சுக்கிட்டு இயேசுவே நின்னாருன்னு வைங்க, அப்படி நிற்கிறவர் இல்லை சொல்கிறேன், அப்படி கண் வச்சிடாதீங்க. பீலையாம் கதையில் நின்னார், உருவின பட்டயத்தோடு நின்றார் கர்த்தருடைய தூதன். சீன் இல்லாத சீனை சொல்லலை, இருந்துச்சு. இன்னைக்கு இயேசுவே உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு, உங்களுக்கு எதிர்த்து. வரையா, வா இங்கே, இப்படி இங்கே கிராஸ் பண்ணுவில்ல, வான்னு. எந்த நாமத்தை சொல்லி அவரை விரட்டுவீங்க? பிசாசுக்கு இயேசுவின் நாமத்தை சொன்னீங்க, இயேசுவுக்கு எந்த நாமத்தை சொல்லுவீங்க? அதுக்கு மேலே பேரே உங்களுக்கு இல்லை. உங்களுடைய முடிவு உறுதியாக்கப்படும். பெருமை உள்ளவர்களுக்கு அவரே எதிர்த்து நின்னார்னா உனக்கு வேற வழியே.
அதனால தான் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே. என்னது? உனக்கு தகுதி இல்லாததை உனக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு தகுதியுடையதை உனக்கு கொடுக்காம இருந்தாரே. எல்லாம் அவர் செஞ்சது. ஆனால் வெளியே காட்டுறது மட்டும் யாரு? நீயே எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி ஒரு சீனை பண்ணுற பார்த்தியா? அதனால பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், அடுத்து தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. தாழ்மை சத்தமாக சொல்லுங்கள் பாப்பா. இன்றைக்கு இதுதான் ரொம்ப ஹைலைட். எல்லாரும் சொல்லுங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட அப்படியே கை உயர்த்திக்கங்க, அப்படியே ஜெபிச்சுட்டு போகலாம். பிரைஸ் காட். கர்த்தாவே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் வாயினாலே யாருக்காவது விரோதமாய் நான் பேசியிருந்தா உங்கள் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் RGC குடும்பத்தாராக எங்கள் மன்னிச்சுக்கோங்கப்பா. தவறான வார்த்தைகளை மன்னிச்சுக்கோங்க, அவதூறான வார்த்தைகளை மன்னிச்சுக்கோங்க, கெட்ட வார்த்தையை மன்னிச்சுக்கோங்க, கெட்ட எண்ணங்களை மன்னிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திராண்டவரே, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க. அல்லேலூயா. இப்போ நீங்களே வாயை திறந்து அப்படியே பேச ஆரம்பிங்க பார்ப்போம். எல்லாரும் கையை உயர்த்தி, இது ஒரு நல்ல நேரம், நம்ம கழுவுற நேரம். ஆண்டவர் நம்மளை கழுவுற. கர்த்தாவே, நான் செஞ்ச தப்பை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் தாழ்மை உள்ளவனாக இருந்து உங்கள்கிட்ட கிருபையை வாங்கணுமே தவிர பெருமை உள்ளவனாக இருந்து உம்மாலே நான் அல்லேலூயா வாய்ப்பே இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் பெருமைக்காரனா இருந்து நான் முடிஞ்சு போக விரும்பல. சத்தமா சொல்லுங்க, நான் பெருமைக்காரனா இருந்து முடிஞ்சு போக விரும்பல. நான் தாழ்மை உள்ளவனா இருந்து உங்கள்கிட்ட கிருபையை பெற விரும்புகிறேன் கர்த்தாவே. ஓரே மானாலாரான் துராமானானா ஓரே வாசந்துரானா. ஓ நன்றி. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. சொல்லுவோமா? நீரே என் ரட்சகர், இயேசுவே நீரே ராஜா. நீரே என் தஞ்சம், நீங்கதான் எனக்கு கோட்டை, நீங்கதான் எனக்கு கோட்டை. நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. ஒரு முறை கூட சொல்லுவோமே, கரங்களை உயர்த்தி, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றில் ஒரே பாஷா காத்தாரா பாபா. ஓ இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே. ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுத்தார் பாருங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ராஜ்யம் உம்முடையதுன்னா ராஜா நீங்க தான், ஆளுகையும் நீங்க தான். ராஜ்யம் என்னுடையதல்ல, நான் எனக்கு ராஜா இல்லை. சொல்லுங்க, நான் எனக்கு ராஜா இல்லை, நீங்க தான் ராஜா. அல்ல, நீங்க தான் என்னை ஆள்றீங்க. இயேசுவே ராஜா. ஓ நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா. இயேசுவே. சத்தமா இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே ராஜா. சொல்லுவோம், இயேசுவே ராஜா. இயேசுவே தேவன். இயேசுவே மீட்பர். இயேசுவே. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my Lord. You are my refuge. You are my refuge. You are my fortress. You are my fortress. You are my hiding place. You are my hiding place. You are my. கரங்களை உயர்த்தி அசைத்து சொல்லுவோமா? ஓசானா. உன்னத தேவனே. ஓசானா ஓசானா. சொல்லு. பரிசுத்த ஆவியானவர் தொடுவீரார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களையும் தொடுவீரார். இருதயங்கள் உடைக்கப்படுவதா, கிரியைகள் நடப்பதாக, ஆவியானவருடைய கிரியைகள் நடப்பதாக. பரபா சந்தோரே கனஹா உலபா செந்துரா மானலரா. கர்த்தர் தொடுவீராக. அல்லேலூயா. ஓசானா. உன்னத தேவனே. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நியாயம் இல்லாம ஒருத்தவங்களை நான் குற்றப்படுத்தினா நான் உங்களை எதிர்ப்பேன். நியாயம் இல்லாம எனக்கு உயர் அதிகாரத்தில் இருந்தவங்களை எதிர்த்து நின்னா நான் உங்களை எதிர்க்கிறேன். நியாயம் இல்லாம கசப்பு என் இருதயத்தில் வச்சிருந்தா நான் உங்களை எதிர்க்கிறேன். உங்களை எதிர்த்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறீங்க, ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்குறீங்க. அப்பா, எனக்கும் என் சபையாருக்கும் இந்த செய்தியை, இந்த சின்ன செய்தியை, ஒருவேளை பெரிய ஒரே ஆவிக்குரிய ரகசியங்களை இந்த வாரத்தில் நாங்கள் பேசலைனாலும் ஸ்தோத்திரம்ப்பா. எளிமையான வார்த்தைகள் பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளே போட்டும். தாழ்மை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கிருபை கொடுப்பீங்க. உங்கள் கிருபை ஒன்று இருந்தால் போதும், இந்த பூமியில் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் ஆண்டவரே. எனக்குன்னு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ, என் ஓட்டம், என் வாழ்க்கை, என் இலக்கு, என் தரிசனம் எல்லாத்தையும் பணத்தை வச்சு செய்ய முடியாது, மனுஷனை வச்சு செய்ய முடியாது, என் பலத்தை வச்சு செய்ய முடியாது. ஆனால் உங்கள் கிருபை இருந்தால் போதும் ஆண்டவரே, நான் செஞ்சு முடிச்சிருவேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு நீங்கள் அந்த கிருபையை கொடுக்குறீங்க. இந்த காலை வேளையிலே நானும் என் வீட்டாரும் என் சபையாரும் ஆண்டவரே உங்கள் கிருபையை கேட்குறோம்ப்பா. கேளுங்க அப்பாட்ட. உங்கள் கிருபையை அண்டிக் கொள்ளுகிறோம், உங்கள் கிருபையை அண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே.
ஸ்தோத்திரம் ஆண்டவர். கர்த்தரங்களை நடத்துவீராக. ஒரு விசேஷவின் ரத்தத்திற்கு எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. கேட்போமா, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த சர்ச்சை விட்டு நான் வெளியே போகும்போது உங்கள் கிருபையினாலே நான் நிரப்பப்பட்டவனா நான் போகணும். தேவையில்லாத கசப்பு என்னை விட்டு போகணும். தேவையில்லாத அடுத்தவங்களை குறித்து பாரங்கள் என் மனசுல இருந்து போகணும் ஆண்டவரே. ஒரு புது இருதயத்தோடு வெளியே ஆண்டவரே, உங்கள் கிருபையை அளவில்லாமல் பொழிகிற கர்த்தர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகமான கிருபையை அளித்திருக்கிறாரே. ஆமாம் ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாங்கள் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். தகுதி இல்லாத எங்களுக்கு கர்த்தர் தகுதியை கொடுத்திருக்கிறீர். கிருபை கொடுத்தது ஆண்டவரே. எதற்கு தகுதியானவர்களா இருந்தோமோ அதை எங்களுக்கு கொடுக்காமல் மறுத்ததே உம்முடைய இரக்கங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆர்ஜிசி சபையாக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அதிகாரத்திற்கு, எங்களுக்கு மேலான அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவளாக அல்ல, எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தாழ்மையும் பொறுப்பு தன்மை ஆண்டவரே, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குடும்பத்தை நடத்துவதற்கான ஞானத்தை கொடுங்க. சபையை நடத்துவதற்கான கிருபையை கொடுங்க. வேலையை செய்யறதுக்கான திராணியை கொடுங்க. இவை எல்லாவற்றையும் செய்வதற்கான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் கிருபையை எங்களுக்கு பொழிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உடைய கிருபையை நாங்கள் அண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்க செய்கிற உடைய சுத்த கிருபையிடத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களுக்கு நல்ல புதிதான இருதயம் உண்டாக்குறதுக்காக, மன்னிக்கிற இருதயம், விட்டு கொடுக்கிற இருதயம், இணங்கி நடக்கிற இருதயம் எங்களுக்குள்ளாக நீர் இப்பொழுது உண்டாக்கி கொடுத்ததுக்காக உங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வீணாக பேசின வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே மன்னித்து ஆண்டவரே கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டினீரே, அதை நாங்கள் ஆண்டவரே விசுவாசித்து அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே எங்களை நடத்துவதாக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் பாதுகாப்பும் தெய்வ பிரசன்னம் தெய்வ சமாதானமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் ஆர்ஜிசி சபையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.